எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரிவேட் டிக்கெட் ஃபார்ம்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி தீவனம் வந்து கோழிக்கு வந்து நம்ம திருநெல்வேலியில் ஆர்டர் போட்டிருந்தோம். இதில் கலந்துருக்கிறது வந்து மக்காச்சோளம், கம்பு, அரிசி, கருவாடு தூள் கலந்துருப்பாங்க. இது நல்லா விரும்பி சாப்பிடுது. இந்த ஒரு 50 கிலோ நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த தீவனம் வந்து வேஸ்டேஜ் அதிகம் ஆகலை. கோழி நல்லா விரும்பி சாப்பிடுது. பாருங்க, நம்ம தீவனத்தை வந்து நம்ம புதுசாக நம்ம ஆர்டர் பண்ண தீவனத்தை வந்து நம்ம இந்த பைப்பில் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். தீவனத்துக்கு வச்சுருவோம். பாதி கோழி தான் இங்கே இருக்குது, பாதி கோழிலாம் வெளியில் நிற்குது. ஏன்னா நம்ம கோழி ஃபுல்லாக நம்ம வெளி மேய்ச்சல் தான். உங்கள்கிட்ட மீடியம் பழைய வீடியோ நம்ம சொல்லிப்போம். கோழி ஃபுல்லாகவே வெளி மேய்ச்சல் தான். இறை மட்டும் வச்சுருது. அது இறையை சாப்பிட்டு நார்மலாக வெளியில் உள்ள மேய்ச்சல் மெஞ்சிட்டு வந்து இங்கே அழிஞ்சிடும். இப்போ கோழி எல்லாமே சேல்ஸ் கண்டிஷனுக்கு வந்துட்டு இப்போ நம்ம எதுக்கு வெயிட் பண்ணோம்னா முட்டைக்கான வெயிட் பண்ணோம். முட்டை விட்டதுக்கப்புறம் கோழி வந்து முட்டை விடுற கோழி ஒரு தனி ரேட்டு, சேவல் தனி ரேட்டு, நாட்டுக்கோழி தனி ரேட்டு, கருங்கோழி தனி ரேட்டு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு வச்சு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் எப்படியும் ஒரு 20-25 நாள் நம்ம சேல்ஸ் ஆரம்பிச்சிடலாம். இந்த வாத்து தான் இந்த வாத்து காட்டு. இதுதான் வாத்து, பெரிய வாத்து. இதுதான் முட்டை விடுது. ஒரு 4 நாளாக முட்டை விடுறதுக்கு. இப்போ நம்ம சின்ன வாத்துலாம் தண்ணியில் நிற்கிது பின்னாடி. அது வந்து எப்படின்னு ஒரு மாதம் ஆகும் முட்டை விடுறதுக்கு. இப்போ அந்த முட்டை விட்டோடனே என்ன பண்ணால் நம்ம இங்குபெட் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்குபெட் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த முட்டை இங்குபெட்டில் வச்சு பொறிச்சு குஞ்சியாக சேல்ஸ் பண்ணுறது மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். வாத்து மட்டும் இப்போ வந்து காடை ஆர்டர் போட்டிருந்தது வந்து இந்த மாதத்தில் காடை வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒருத்த நாட்டில் ஆர்டர் போட்டிருக்கோம். இந்த காடை கொஞ்சம் வரலையா. காடை வந்ததுக்கப்புறம் இந்த நம்மளோட செட்டே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். காடைக்காண்டி காடை வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ நம்ம போடுவோம். இப்போ வீடியோ பிடிச்சிருந்துச்சா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.